அபரகம் வணக்கம். தொடர்ந்து தங்கத்தின் விலை உயர்ந்து கொண்டே வந்த நிலையில் ஒவ்வொரு நாளும் தங்கத்தின் விலை என்பது உயர்ந்திருக்கிறது என்ற செய்தி பார்த்த நிலையில் கடந்த 2 நாட்களாகவே தங்கத்தின் விலை என்பது தொடர்ச்சியாக குறைந்து கொண்டே வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் இன்றைய நாளில் தங்கத்தின் விலை பொறுத்தவரையில் சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து விற்பனையாகிறது. சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து இன்றைய நாளில் தங்கத்தின் விலை 63,680 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதே போன்று கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 7,960 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிட்டத்தட்ட நீண்ட நாட்களுக்கு பிறகு தங்க விலை என்பது 64,000க்கு கீழ் குறைந்திருப்பது என்பது பார்க்கப்படுகிறது. கடந்த 3 நாட்களாகவே, அதாவது கடந்த 3-4 நாட்களுக்கு முன்பு வரை தொடர்ந்து தங்கத்தின் விலை என்பது கணிசமாக விலை உயர்ந்து வரும் நிலையில் கடந்த 3 நாட்களாக, அதாவது 26, 27, இன்றைய நாளான 28 என 3 நாட்கள் மட்டுமே நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் 26ஆம் தேதி சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்தது, 27ஆம் தேதி சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்தது, இன்றைய நாளில் சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்திருக்கிறது. எப்படியாக கடந்த இன்றோடு சேர்த்து 3 நாட்கள் மட்டுமே நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் சவரனுக்கு 920 ரூபாய் குறைந்திருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய விலை குறைவாக தான் பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்னதாக தங்கத்தின் விலை என்பது கணிசமாக விலை உயர்ந்து வந்த போதிலும் கூட ஒட்டுமொத்தமாக நாம் பார்த்தோம் என்றால் இந்த விலை உயர்வு என்பது பெரிய விலை உயர்வாக இருந்தது. ஆனால் தற்போது கடந்த 3 நாட்களாக தங்கத்தின் விலை குறைந்து வரக்கூடிய நிலையில் 920 ரூபாய் இன்றோடு சேர்த்து 3 நாட்கள் என்பது சவரனுக்கு குறைந்திருப்பது என்பது நகை வாங்கக்கூடியவர்கள் மத்தியில் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே, அதாவது கடந்த ஜனவரி மாதம் முதலே தங்கத்தின் விலை என்பது கட்டுக்கடங்காமல் விலை அதிரடியாக உயர்ந்து கொண்டே வந்த நிலையில் 65,000 ரூபாயை கூட தாண்டும், ஒரு சவரன் 65,000 ரூபாயை தாண்டி 70,000 நெருங்க கூட வாய்ப்பு இருப்பதாக, அடுத்த சில மாதங்களில் கூட 70,000 கூட வர வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டது. ஆனால் தற்போது இந்த கடந்த 10 நாட்களாக தங்கத்தின் விலையில் காணப்படக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் பொறுத்தவரையில் ஒரே சீரான அந்த விலை என்பது தொடர்ந்து அதை அப்படியே நடைமுறையில் வந்திருப்பதுதான் நம்மால் பார்க்க முடியுது. அப்படியே அது மெயின்டைன் ஆகிக் கொண்டே இருக்கின்றது தான் பார்க்க முடிகின்றது. அந்த வகையில் 65,000 ரூபாய் என்பது தற்போது வரையில் நெருங்கவில்லை. ஆனால் அதற்கு மாறாக 64,000 கீழ் என்பது தங்கத்தின் விலை குறைந்திருப்பது என்பது இது தங்கம் வாங்க சரியான நேரமா என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறது. ஏனென்றால் தங்கத்தின் விலை பொறுத்தவரையில் கடந்த கால, அதாவது தொடர்ந்து தொலைநோக்கு பார்வையோடு பார்த்தோம் என்றால் நடக்கக்கூடிய அந்த பொருளாதார சூழல்கள் மத்தியில், உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த சூழல் மத்தியில் தங்கத்தின் விலை என்பது குறைவதற்கான வாய்ப்பு என்பது கிடையாது. மாறாக தங்கம் விலை அதிகரித்துக் கொண்டே போகும் தான் என்று சொல்லப்பட்டு வருகிற நிலையில் தற்போது காணப்படக்கூடிய இந்த ஏற்ற இறக்கம், அதுவும் கடந்த 3 நாட்களாக தங்கத்தின் விலை என்பது 920 ரூபாய் குறைந்திருக்கக்கூடிய நிலையில் தங்கம் நிச்சயமாக வாங்க வேண்டும் என்ற நிலை இருப்பவர்களுக்கு இது சரியான நேரம் என்றுதான் பார்க்கப்படுகிறது. இந்த நிலை அப்படி தொடருமா என்பதும் கேள்விக்குறிதான். வருகின்ற நாட்களில் இந்த நிலை அப்படி தொடருமா, அல்லது கடந்த ஜனவரி முதல் பிப்ரவரி, அதாவது பிப்ரவரி கடந்த 10 நாட்களுக்கு முன்பு வரை தொடர்ச்சியாக தங்கத்தின் விலை என்பது அதிரடியாக விலை உயர்வை சந்தித்த நிலை மீண்டும் கடந்த அடுத்து வரக்கூடிய சில நாட்களில் அதே போன்ற ஒரு நிலை எட்டுமா என்ற கேள்வியும் எழுகின்றது. அப்படியாக இருக்கக்கூடிய நிலையில் தங்கம் கட்டாயமாக வாங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இருப்பவர்களுக்கு இது சரியான நேரமா என்பதுதான் தங்கத்தின் விலை என்பது ஏற்ற இறக்கம் மற்றும் கடந்த 3 நாட்களாக 920 ரூபாய் குறைந்திருப்பது என்பது காண்பிக்கிறது. அபரகம், தகவலுக்கு நன்றி பிரவீன்குமார்.